ஹரஹர நம பார்வதிபதயே ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குருசுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹ. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் வேத சிவ ஆகம பாடசாலை குருகுலம், காஞ்சி காமகோடி பீடம், காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது தொலைக்காட்சியில் நிறையா விஷயங்கள் நம்ம பண்ணுறோம், உங்களுக்கே தெரியும். அந்த வகையில் மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் ஆவணி மாதம் இந்த 12 ராசிகளுக்கும் உண்டான பலாபலன்கள். அதாவது ஒவ்வொரு மாதம் நான் முதல்ல சொன்ன மாதிரி கிரகங்கள் பயிற்சி ஆகிண்டே இருக்கும். அதிகமாக வருஷக்கணக்கில் இருக்கக்கூடியது பயிற்சியாகக்கூடியது சனி பகவான், ராகு கேது, குரு பகவான். மற்ற கிரகங்கள் சூரியன் 1 மாதத்துக்கு ஒருக்கா பயிற்சி, சந்திரன் 2 நாளைக்கு ஒருக்கா பயிற்சி, செவ்வாய் புதன் சுக்கிரன் 1.5 மாதத்துக்கு ஒருக்கா பயிற்சி, இப்படிலாம் ஆகிட்டுருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதத்தில் மற்ற கிரகங்கள் ஏதாவது பயிற்சியாக இருந்தது, நமக்கு ஏதாவது நன்மை தீமைகள் செய்ய இருக்கிறதா, எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ஆவணி மாத பலாபலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்க்குறோம். ஏன்னா நம்மலாம் பலவிதமான துன்பங்களோடும் கஷ்டங்களோடும் காத்துருப்போம், நமக்கு விடிவு காலம் பிறக்காதான். அப்படி இந்த மாதம் ஆவணி மாத பலாபலன்களாச்சும் நமக்கு ஏதாவது மாற்றங்கள் இருக்கா, எப்படி இருக்குது, நன்மைகள் எப்படி, இந்த மாதம் எப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை விரிவாக காண்போம். அன்பார்ந்த அஸ்வதி, பரணி, கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி மாத பலாபலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் இப்போ நம்ம பதிவை பார்க்குறோம். பொதுவாகவே மேஷராசி அப்படிங்கும் பொழுது பலவிதமான துன்பத்தோடும் துயரத்தோடும் சங்கடத்தோடும், ஏன்னா மற்ற கிரகங்கள்லாம் 12 சனி இருக்கார், விரையச்சனி இருக்கிறாரு, 3 குரு இருக்கார், இந்த மாதிரி 5 கேது, இந்த மாதிரி பலவிதமான கிரகங்கள் அனுகூலமாக இல்லாத காரணத்தினால விரயங்கள், உடல் உபாதைகள், கஷ்ட நஷ்டங்கள், தேவையில்லாத செலவுகள், எடுத்த ஒரு காரியத்தை முடித்தோம் அப்படிங்கிறது கிடையாது. பலவிதமாக பல பிரச்சனைகள், ஒரு சின்ன காரியத்தை ஒரு 5 நிமிஷத்தில் முடிக்க வேண்டியது பல நாட்கள் இழுக்கிறது. இந்த மாதிரி பலவிதமான தொல்லைகள், துன்பங்கள், துயரங்கள், இந்த மாதிரிலாம் கஷ்டங்களோடு ஒரு வாழ்க்கையை நடத்திக்கணும் தான் வந்துட்டுருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு ஒரு நன்மை நடக்காதா அப்படிங்கிற ஆவல்ங்கிறது பொதுவாகவே எல்லாருக்குமே இருக்கும். ஏதாவது கிரக மாற்றம் ஏற்படுமா, இது 4 கிரகம் சரியில்லையே, வேறு கிரகம் ஏதாவது நமக்கு நல்லது பண்ணுமா, இந்த மாதம் ஆச்சு ஒரு மாற்றம், ஏதாவது ஒரு சிறிய ஒரு நன்மை அப்படிங்கிறதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கா, இப்படியெல்லாம். ஏன்னா முழு நிறைவு பெற்று 100% திருப்தியாக சாட்டிஸ்ஃபைடாக யாருமே வாழ முடியாது. அப்போது எல்லாருமே கஷ்டத்தைப்படுறோம். இப்போ கஷ்டத்தைப்படும் பொழுது அந்த கஷ்டத்துக்கு ஏதாவது விமோசனம் கிடைக்குமான்னு தான் எல்லாருமே அலையிறோம். எப்பேற்பட்ட ஆளாக மேலே இருக்குதா கீழே இருக்கிற வரைக்கும் நாம் வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியும் எல்லோரும் அவனுக்கு என்ன அப்படின்லாம் பேசுவோம். ஆனால் ஒவ்வொருவரும் படக்கூடிய கஷ்டங்கள் அப்படிங்கிறது அபரிமிதமானது. அப்போ அந்த கஷ்டத்திலிருந்து மீள்வதற்கு ஏதாவது இந்த மாதம் வழி இருக்கா, கிரகங்கள் மாற்றம் இருக்கா அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். பொதுவாக மேஷராசின்னு எடுத்துட்டாலே செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில் வர தங்களுக்கு இந்த மாத பலாபலன்களில் ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறார். 3ஆம் இடம் அப்படிங்கிறது மிதுனத்தில் குரு இருக்கிறதுனால நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். ஏன்னா புதன் வீட்டில் குரு இருக்கார். புதனும் குருவும் பார்த்திங்கன்னா வித்தைகாரகன், அதே மாதிரி உத்தியோகக்காரகன். அந்த இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறதுனால மிகச்சிறப்பு. செய்கிற தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். அதே மாதிரி கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் கல்வி முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். பொன் பொருள், ஆடை ஆபரணங்கள், வஸ்திரம், நகைகள், இடம், மனை, வீடு சம்பந்தமான ஒரு அமைப்பு, இதெல்லாம் குருவோடைய வீட்டில், புதனுடைய வீட்டில் குரு இருக்கிறதுனால நடக்கும். பொன் வாங்கலாம், பொருள் வாங்கலாம், ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம். இது சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்களுக்கு நன்மை. அதே மாதிரியே ஸ்தானம், இருக்கக்கூடிய இடம் அமைத்தல், பழைய வீடு இருந்தால் அதை புதுப்பிக்கிறது, புதிய வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, மனை வாங்குறது, வீடு கட்டுறது, அல்லது கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பகவான் அங்கே இருக்கார். கூட புதன் இருக்கிறதுனால, புதனுடைய வீட்டில் குரு இருக்கிறதுனால இன்னும் அபரிமிதமான யோகம். இவங்க 2 பேரும் தான் நன்மையை செய்யக்கூடியவர்கள். தொழிலில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும். புதிய உத்தியோக வாய்ப்பு, தொழில் வாய்ப்பு இதெல்லாம் ஏற்படும். உத்தியோக உயர்வு,
பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்கும். சுயமாக தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான யோகம் அப்படின்னு வச்சுக்கலாம். குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, டீச்சிங் ப்ரொஃபஷனல், ஐடி, இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், ட்ரேடிங், மார்க்கெட்டிங், ஏஜென்சிஸ், பிஸ்னஸ் பண்ணுறது, இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களாம் சாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தான் ஏற்படுது. என்ன 3ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால உடனிருந்த சகோதர சகோதரிகள் மூலம் அந்த பிரச்சனைகள் விலகும். குரு பார்க்க கோடி நன்மை. குரு பகவான் இருக்கிறதுனால உடன் பிறந்தவர்களால் உதவி அப்படிங்கிறது ஏற்படுது. நன்மைகள் அதிகரிக்குது, பிரச்சனை இல்லை. 4ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் சேர்க்கை, அதுவும் சிறப்பு. தாயார் வழி சொத்துக்கள் கிடைக்கும். வங்கி, நிதி நிறுவனங்கள், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், கொடுக்கல் வாங்கல், இந்த மாதிரி அமைப்புக்கெல்லாம் நன்மை நடக்கும். ஆபரணங்கள் வாங்கலாம். பெண்களாக இருந்தால் குறிப்பாக பலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகும். தாயாருக்கு இருந்த வந்த மருத்துவ செலவுகள் குறையும். வெளியூர் பிரயாணங்கள் மூலம் நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படும். ஏன்னா குரு பார்க்க 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், கூட அங்கே புதன் இருக்கார். அப்போது உயர்கல்வித்துறை, பத்திரப்பதிவுத்துறை, வருமான வரித்துறை, வருவாய்த்துறை, இன்கம் டேக்ஸ், சேல் டேக்ஸ், இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்கெல்லாம் மிகச்சிறப்பானதொரு முன்னேற்றத்தை அடையலாம். சுக்கிரனும் பார்க்குறதுனால திருமண யோகம். 5ஆம் இடம் மேஷராசிக்கு. அப்போ மிகச்சிறப்பு. தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். காதல் விவாகம், காதல் திருமணம் அப்படிங்கிறது நடைபெறும். விட்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். பலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரியன் கேது மிகச்சிறப்பு. ஆவணி மாதங்கிறதுனால சூரியன் வீட்டிலே ஆட்சி. ஒரு தலைமை பொறுப்பு, நிர்வாகத் திறமை, ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், திடீர் வெளிநாடு யோகங்கள், வெளிநாட்டு பயணங்கள், இதெல்லாம் ஏற்படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தகப்பனார் வழி சொத்துக்கள் இருந்து வந்த வில்லங்கம் விவகாரங்கள் விலகும். அரசு பதவிக்காக காத்துருக்கிறவங்களுக்கு அந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் எல்லாம் கிடைக்கும். அரசியலில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு புதியதொரு பொறுப்புகள், வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படும். சட்டம், நீதிமன்றம், காவல்துறை, இராணுவம், சினிமா, பத்திரிகை, ப்ரெஸ் மீடியா, கேளிக்கை, விளையாட்டுத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அப்படிங்கிறது ஏற்படுது. சூரியன் வீட்டில் ஆட்சி. அப்போ எடுத்த காரியத்தில் வெற்றி பெறலாம். நீங்கள் தான் இந்த மாதம் பூரா ராஜா. என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் தான் அதை நடத்த முடியும். கூட கேதுவும் இருக்கிறதுனால இறை வழிபாடுகள், ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்கிறது, இதெல்லாமே நடக்கும். 6ஆம் இடத்துல செவ்வாய். ரிணம், ரோகம், சத்ருஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறார். என்ன உங்கள் செவ்வாய்ங்கும் பொழுது ராசிநாதன். அதனால் இருந்து வந்த கடன் தொல்லைகள் அறவே விலகும். ஓரளவு சமாளிக்கக்கூடிய அளவு தான் இந்த மாதத்தில் கடன் தொல்லைகள்லாம் இருக்கும். அங்கே இருக்கிறத வாங்கி இங்கே கொடுத்து, இங்கே இருக்கிறத வாங்கி அங்கே கொடுத்து, எப்படி மேனேஜ் பண்ணி இந்த மாத பிரச்சனையை தீர்த்துருவீங்க. சில பேருக்கு உடல்நலம் பாதிக்கப்படலாம். உடல்நல ரீதியாக இரத்த சம்பந்தமாக பிரச்சனைகள், அறுவை சிகிச்சை, மயக்கம், சுகர், ப்ரெஷர், அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஹையஸ்ட்டாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுல ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். உடல்நல ரீதியான பாதிப்புகள் உண்டாகும். ரிணம், ரோகம், எதிரிகள், உபாதைகள், மறைமுக எதிரிகளால் உங்களுடைய முன்னேற்றங்கள் தடைபடலாம். தேவையில்லாத தொல்லைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால. 7, 8, 9 ஒன்றுமில்லை. 10ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல ராகு மிகச்சிறப்பு. வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, யோகம், திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகிறது. ஒரு ஏற்றுமதி தொழில், இறக்குமதி தொழில், அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்டிங், வெளிநாடு சம்பந்தமான தொழில்கள், ஆன்சைட் போகிறது, ஐடி கம்பெனியில் பணிபுரியவர்களுக்கெல்லாம் திடீர்னு வெளிநாடு யோகங்கள் ஏற்படுறது. அதே மாதிரி உணவுத்துறை, உணவு சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள், கேட்ரிங், ஹோட்டல்ஸ், ரிசார்ட்ஸ், லாட்ஜ், தங்கும் விடுதிகள், இந்த மாதிரிலாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இந்த மாதிரி பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பானதொரு நன்மை அப்படிங்கிறது ஏற்படுது. அதே சமயம் 12ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கிறார். 12 சனி சஞ்சரிக்கிறதுனால ஆயுள் காரகன் 12 மறைஞ்சு போயிட்டதுனால கொஞ்சம் விரயங்கள், உடல் உபாதைகள், வீண் விரயம், வாகன பழுதுகள், கேட்ட இடத்துல கேட்டது கிடைக்காது, பலவிதமான மனக்குழப்பங்கள், மனப்பதட்டங்கள், இதை செய்யலாமா, செய்ய வேண்டாமா, செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி யோசனைகள், தடுமாற்றங்கள், இந்த மாதிரிலாம் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது. பொதுவாக மேஷராசி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாத பலாபலன்களில் கடந்த மாதத்துக்கு இந்த மாதம் எவ்வளவோ தேவலாம். மிகச் சிறப்பானதொரு யோகம் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாத பலாபலன்களில் ஒரு 90% நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 90% நன்மைகள், கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்களுக்கு 90% நன்மைகள், சுய தொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம், இதில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு ஒரு 95% நன்மைகளும் எடுத்துக்கலாம். இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு, அனுகூலமான திசை தெற்கு, வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். முருகப்பெருமானை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.